வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் அகந்தை உறவுகளை முறிக்கும், அன்பு உறவுகளை வளர்க்கும் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: ஒழுக்கம் கடமை ஈகை எனும் மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறிய அறம் என்றாகும். ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரீர். ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும், உயர் மக்கள் செல்வம் அளிக்கும் மேலாம். ஒழுக்கமே இறைவனருள் ஒளி உண்டாக்கி அறிவில் மேன்மை எய்து வைக்கும் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜி சொல்றாங்க, இறை உணர்ந்து அறநெறி பின்பற்றி வாழணும். ஒவ்வொரு தனி மனிதனும் இறை உணர்வு நிலையில இருந்து வாழும்போது இறையத்து தன்மையான அன்பும் கருணையும் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் குடிகொள்ள ஆரம்பிக்கும். அப்படி இறைநிலை இணைப்போடு வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையானது எல்லோரிடத்தும் ஒரு அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ள குடிகொள்ள ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த அகம்பாவம் என்பது ஏற்படுது என்று சொன்னா அது ஆணவ தன்மைகளான 8: தன்முனைப்பு, அருகுணம், பஞ்சமா பாவம், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறப்பொருள் கவர்தல், வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்தவிடல் என்ற கண்ம வினைகளாக தலை தோங்கும். அந்த அகந்த ஒரு மனிதன்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னா தான் என்ற அதிகாரப்பற்றும் தனது என்ற பொருள்பற்று வந்துடும். இந்த தான் தனதுக்கு அடுத்ததாக அந்த 6 குணமான பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணம் வரும். இந்த ஒரு 4 சேர்ந்துரும். இந்த 6 வந்ததுனாவே அச்சம், அவமானம், அதிகார போதை, தற்பெருமை என்ற இந்த 10 சேர்ந்து இன்றைக்கு பொய், கொலை, களவு, சூது, பாலுக்கு தவறு என்ற 5 பெரும் பழிச்செயல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கு. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? மனித பிறப்பு என்பது கிடைத்தற்கரிய பிறப்பு. வாழும் காலத்துல நாம நம்முடைய பதிவை நீக்கி அந்த இறைவனுடைய சொரூபமாக மாறி ஒட்டுமொத்த இறை சக்தியினுடைய சொரூபமாக நாம் வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல சிறப்பாக அமைந்திருக்கு. எல்லா ஜீவராசிகளும் முன்னோ உறங்கோ தன்னினத்தை பெருக்கும், தன்னினத்தை பாதுகாக்கும். மனிதன் மட்டும்தான் நான் யார், எங்கிருந்து வந்தேன், துன்பமே வருது, துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி, இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து அந்த தெய்வீக நிலையில ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம வாழும்போது, இறை உணர்வு நிலையில இருந்து வாழும்போது அறநெறியினுடைய அந்த சிறப்பு நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். அந்த அறநெறி வாழ்வுதான் மனிதனை அன்பும் கருணையுமாக வாழ வைக்கும். ஒழுக்கத்தோடு தன்னை ஒழுக்க சீரனாக மாற்றிக்கொண்டு தான் சுற்றம் ஓர் உலகு என்ற இந்த 4 வகையில எவ்வளவு இணக்கமாகவும் நாம விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தியாகியாக சமநோக்கோடு வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு தெய்வீக நிலை ஒவ்வொரு மனிதனுள்ளும் வந்துடும். அப்ப ஆணவ தன்மைகள் நீங்கும். அந்த அகந்தை என்று சொல்லக்கூடிய அந்த அகம்பாவம் தன்னிடமிருந்து போயிடும். அப்போ எல்லாம் இறையினுடைய தோற்றம்தான், எல்லாமே இறைநிலைதான் என்பதை அகக்காட்சியாக புரிந்து கொள்ளும் போது அகந்தை அவனிடமிருந்து துளி கூட இருக்காது. அப்போ அன்பு எல்லோரிடத்தும், குடும்பத்திலையும் சரி, சுற்றங்கள், ஊர் உலகு, இந்த 4 வகையில ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம சந்திக்கக்கூடிய அனைவரோடும் அன்போடு நாம நடந்து கொள்ளும் பொழுது ஒரு இணக்கம் ஏற்படும். எல்லோரிடத்தும் நாம ஒரு உறவு இல்லாதவர்கள் இடத்துல கூட நாம ஒரு இணக்கமாக, அவர்கள் நம்மளை ரொம்ப பிரியப்பட்டு எந்த நேரமும் அவங்க நினைக்கிற அளவுக்கு
நாம் உங்க மனதை தொட முடியும். அப்ப அன்பு ஒண்ணுதான் இந்த பூமியில எல்லோருக்கும் ஒரு சிறப்பை சேர்க்கும் என்று சொல்லி அகந்தையை நீக்கி அன்போடு வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.